திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணலை. திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார். பிறப்பு ஒக்கும் பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டார் அவரு. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னார். ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார். கடவுள் வார்த்தையில் கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன். சொன்னா நீங்க சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சிருக்கீங்க. அதனால மத அடையாளம் அது அந்த 2 குறளை மாற்றி இருந்தாருன்னா சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேன்றார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு எங்கே புகழ்ந்து வேலையை பாருன்னா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர். பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டை பிடிங்க துவத்தி விட்டாங்க. அவர் போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து இது பண்ணுவாங்களே தெரி அடிக்கிற புயல், அதுல வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையில ரொம்ப நாள் வாழ்ந்த ஏலோல சிங்கன் காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில வந்து சமண மத ஆட்சிக்கு வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு. அப்ப அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவிலாம் நீங்க எங்கே கேட்டு பாருங்க. நம்ம வீட்டில் 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், பொண்டாட்டி பேச மாட்டுது. ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோறையும் அலசி அதை ஊசியாக குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளவு வறுமையை, அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்கார் திருவள்ளுவர். நாம் என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்லை, திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம்.